കഥയുണ്ട്, നല്ല കഥയുണ്ട്. പക്ഷേ സൈലൻ്റായിട്ട് പോകണം. അത് ഇപ്പോൾ ഉള്ള സിറ്റുവേഷൻ ആ പടം ഇഷ്ടപ്പെടില്ല എല്ലാവർക്കും, ஓடல ஆவரேஜ். தமிழ்நாட்டில் ரீச் ஆகும். இங்கே ட்ரிவேண்ட்ரம் தமிழியன் பீப்புள்ஸ் இருக்காங்க, அவங்க வரவேற்பாங்க. அது மக்கள்கிட்ட ரீச் ஆனதுக்கப்புறம் அதை பற்றி கொஞ்சம் பப்ளிசிட்டி ஆன பிறகு மக்கள் வருவாங்க. எந்த ஒரு கட்சியையும் தாக்காமல், எந்த ஒரு பர்டிகுலர் பர்சனையும் சொல்லாமல், யாரையும் காயப்படுத்தாமல் சிறப்பாக சொல்லியிருக்காங்க. மற்ற நடிகர்களுக்கு ரசிகர் மன்றம் இருக்காங்க, இவங்களுக்கு ரசிகர் மன்றம் அவ்வளவா இல்லை. அதன் காரணமாக இருக்கலாம். நான் பப்ளிக்காக பேசுகிறேன், ரசிகனாக பேசலை. കുഴപ്പമില്ല, ഒരു ആവറേജ് പടം. പടം കൊള്ളാം, കാണാൻ. പക്ഷേ അത്രയ്ക്ക് ഓടില്ല പടം, ഭയങ്കര സ്ലോ ആണ്. ഇപ്പോൾ ഉള്ള ഇവിടെ കേരളത്തിൽ എന്തായാലും പോകില്ല. രാഷ്ട്രീയം തന്നെ, കഥ നല്ല കഥയാണ്, പക്ഷേ ചില സമയം ബോറടിക്കുന്നു. കഥയുണ്ട്, നല്ല കഥയുണ്ട്, പക്ഷേ സൈലൻ്റായിട്ട് പോകണം. അത് ഇപ്പോൾ ഉള്ള സിറ്റുവേഷൻ ആ പടം ഇഷ്ടപ്പെടില്ല എല്ലാവർക്കും. ആവറേജ് ഫിലിം, ஓடல ஆவரேஜ். கொள்ளலாம், படம் நல்ல படம் തന്നെ. குழப்பமில்லை, கொள்ளலாம். சக்தி திருமகன் படம் நல்லா இருக்குது. விஜய் ஆண்டனி படம் நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. கதையும் நல்லா இருக்குது, நடிப்பு மற்ற எல்லாமே சிறப்பாக இருக்குது. அரசியல் பாலிடிக்ஸ் மூவி தான். மூவி நல்லா இருக்குது, குட். கருத்து என்ன, அந்த லஞ்சம் இது வழக்கம் போல் அதை கதையை சொல்கிறாங்க. கதை நல்லா இருக்குது, பட் தமிழில் ரீச் ஆகும், தமிழ்நாட்டில் ரீச் ஆகும். இங்கே ட்ரிவேண்ட்ரம் தமிழியன் பீப்புள்ஸ் இருக்காங்க, அவங்க வரவேற்பாங்க. கதை எப்போவுமே விஜய் ஆண்டனி படம் கதை பேசும். இதுக்கு முன்னால் உள்ள படங்களும் கதை பேசும், இதுவும் கதை பேசுது. சிவகார்த்திகேயன் வந்து டாப் ஆக்டர், இவரும் வளர்ந்து வரக்கூடிய ஆக்டர். இவரும் நல்ல திறமையான கதைகளை எடுக்கிறாங்க, கதைகளை சூஸ் பண்ணி நடிக்கிறாங்க. இனிமேல் டெவலப் ஆகும். இன்னைக்கு தானே ரிலீஸ் ஆகிருக்கு. அது மக்கள்கிட்ட ரீச் ஆனதுக்கப்புறம் அதை பற்றி கொஞ்சம் பப்ளிசிட்டி ஆன பிறகு மக்கள் வருவாங்க. எங்கிறது வந்து குட் மார்க் போடுவேன். பர்ஃபார்மன்ஸ் சூப்பர், குட் கேரக்டர், நல்லா ஒர்க், டீம் ஒர்க் சூப்பர். நான் பப்ளிக்காக பேசுகிறேன், ரசிகனாக பேசலை. நான் பப்ளிக்காக பொதுவாக பேசுகிறேன். படம் நல்லா இருக்குது, நான் வரவேற்கிறேன். ஒர்த். வரவேற்பு இல்லைன்னா இங்கே வந்து மேக்ஸிமம் வந்து லாங்குவேஜ் மலையாளம், தமிழ் பீப்புள்ஸ் வந்து குறைவு. அதன் காரணமாக இருக்கலாம். அது பிரபலமான நடிகர்கள் படம் அப்படின்னா அது இப்போ பப்ளிக்காக ரீச் ஆகிடுது. அதனால் டிக்கெட் ஃபுல்லாக புக் ஆகி இப்போ ஃபஸ்ட் நாள் ரசிகர் ஷோ அந்த மாதிரி இருக்கும். விஜய் ஆண்டனிக்கு ரசிகர்கள் மன்றம் கிடையாது. மற்ற நடிகர்களுக்கு ரசிகர் மன்றம் இருக்காங்க, இவங்களுக்கு ரசிகர் மன்றம் அவ்வளவா இல்லை. அதன் காரணமாக இருக்கலாம். அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இப்போ வந்து பர்ஃபார்மன்ஸ்லாம் குட். எந்த ஒரு கட்சியையும் தாக்காமல், எந்த ஒரு பர்டிகுலர் பர்சனையும் சொல்லாமல், யாரையும் காயப்படுத்தாமல் சிறப்பாக சொல்லியிருக்காங்க. பாசிட்டிவ் வந்து டெக்னாலஜி, டீம் ஒர்க் குட், நல்லாயிருக்கு. படம் நல்லா இருக்குது, பார்க்கல. நிறையா சோசியல் இதை பற்றி சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு இந்தியன் படம் அந்த லெவலுக்கு இருக்குது, சூப்பராக இருக்குது. ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. போக பிக்கப் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்லோ பிக்கப்பாக தான் இருக்குது. பார்க்கலாம், நல்ல படம் தான். நல்லா இருந்துச்சு படம், ஒரு தடவை பார்க்கலாம். சூப்பராக பண்ணியிருந்தார். நெகட்டிவாக பெருசாலாம் இல்லை, போர் அடிக்காமல் இருந்துச்சு படம். அவர் எப்பயுமே நல்லா தான் நடிப்பார்.